ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி வெரி குட் மார்னிங். இன்னைக்கு சொரக்காய் இந்த மாதிரி சமைச்சிங்கன்னா சொரக்காய் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சமைச்சா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சொரக்காய் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடிக்க சொரக்காய் சாப்பிடுங்க, ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சேர்த்துனோடனே கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம், சரிபடி எடுத்தேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம், ரெண்டு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். பெருங்காயம் அது இதில் சேர்த்திக்கலாம். தூள் பெருங்காயம் தான், தூள் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வணங்கிருச்சு. சுரக்காய் கட் பண்ணியிருக்கிற சுரக்காயும் இதிலேயே சேர்த்திடலாம். நல்லா வணங்கட்டும் காய். நான் எப்பவுமே சொரக்காயில் ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்த்திடுவேன். ஏன்னா அது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லேட்டாகிடும் சொரக்காயை பொறுத்தவரை உப்பு, அதனால் ஃபஸ்ட்லேயே சேர்த்துடுவேன். சொரக்காய் தண்ணி விடும், நல்லா வணக்கிக்கலாம். காய் நல்லா வேகட்டும். தட்டி இருக்கிற பூண்டையும் இதிலே சேர்த்திக்கலாம். காய் வணங்கும் போதே தேங்காய், தக்காளி, கொஞ்சமாக புளி இதனால் நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய் நல்லா வணங்கி வெந்து வந்துருச்சு. மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்திக்கோங்க. தனியாத்தூள், மஞ்சள் தூள், நல்லா ஒரு கிளறிக்கலாம். தேங்காய், தக்காளி, புளி ஆட்டணும் இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நல்லா அப்படியே தண்ணி ஊற்றாமல் கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக ஆட்டினோங்க இல்லையா, வணக்கி ஆட்டல. இது கொஞ்சம் நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வணக்கினதும் இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை அரைச்சி அந்த தண்ணி அதிலேயே சேர்த்திக்கிட்டேன். தேவைக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் நம்ம சொரக்காய் குழம்பு ரெடி. நல்லா கொதிக்குது. நல்லா பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சொரக்காய் குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை தூவிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சொரக்காய் குழம்பு ரெடி என்னுடைய ஸ்டைலில்.
பாருங்க, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, களிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சொரக்காய் குழம்பு ரெடி. சொரக்காய் சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி சமைங்க, ருசிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.